ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்ஸ் சொதப்பிட்டு வந்து பயங்கர சோகத்தில் உட்காந்து கதறி அழுதுட்டு இருப்பாள். லீயும் வர பயங்கரமாக ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதை விட நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு ஏஞ்சி அப்படியே பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், ஓகே ஒரு வாட்டி தானே ஃபெயில் ஆனால் பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே உட்காரு, லூஸ் மாதிரி ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் அந்த பைத்தியக்காரன் தான் காரணம், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வர மிரட்டிக்கிட்டு இருப்பா. யாரை சொல்கிற அப்படின்ட்டு வர லீயும் கேட்பானா. என்ன இந்த சாக்லேட் கவரை பாரு அப்படின்ட்டு வர கொடுப்பா. இந்த சாக்லேட் கவரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டேட்டை பார்ப்பானா. 1993 இருக்கும். 20 வருஷம் பழைய சாக்லேட்டை உன்னை யாரும் சாப்பிட சொன்னான் அப்படின்ட்டு வர கேட்பான். டேய் நானாடா சாப்பிட்டேன், இல்லை நம்ம ரூமில் இருக்கானே அந்த பைத்தியக்காரன் தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தவொடனே துரத்தி வேற அடிக்க ஆரம்பிச்சிருவா. கையில் பேன் வேறு இருக்குமா, அந்த பேனை வச்சு அடிச்சுனா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, நீ ஏன்டா பழைய சாக்லேட்டை கொடுத்த அப்படின்ட்டு வர லீயும் கேட்பான். அந்த சாக்லேட்டை நான் கூட தான் சாப்பிட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்ட்டு வர சொல்லுவான். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு வர லீ சொல்லுவான். நீ யார் பக்கம், என் பக்கம் பேசுறியா அவன் பக்கம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. எங்கள் பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு போகணுன்ற அறிவு கூட இல்லாமல் நீ சொதப்பிட்டு ஏன் மேலே படி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவான். உன்னை விட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா, ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. உடனே இந்த நவம்பர் என்னடா சத்தம் அப்படின்ட்டு வர ஏஞ்சி போலாம். பேனை வச்சு இவன் மண்டையிலேயே ஒன்று போடுவா. அப்படியே அவனும் மைக்கடிச்சு கீழே விழுந்துருவான். மார்னிங்லேயும் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த குட்டி பொண்ணு வேறு நல்லா மீட்டை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும். போன ஜென்மத்தில் நான் மாங்கா இருந்தேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு மீட் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. பரவாயில்லம்மா, உனக்கு எவ்வளோ மீட் சாப்பிடணுமோ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தாத்தா வேற சாப்பிடாம சும்மாவே உட்காந்துட்டு இருப்பார், எதையோ யோசிச்சு பார்த்துட்டு. உடனே வாங்க என்னாச்சு உங்களுக்கு, ஒழுங்காக சாப்பிடுங்களேன் அப்படின்னு வேற சொல்லுவார். இல்லை நேற்று பார்த்து உண்மையாக பொய்யான்னு தெரியலையேன்னு வேற யோவை பற்றி வர யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே வாங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே வாங்க உள்ளே போந்து அவர் ஏதோ வளரிட்டு இருக்காரு ஒவ்வொரு போது, இல்லை நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்னு வேற சமாளிச்சுட்டு இருப்பாரு. நீங்கள் வர ரொம்ப குடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு வேற அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நான் குடி போதையில் வளரிட்டு இருக்கேனா, அதெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நேற்று நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வேற அடித்து பேசிக்கிட்டு இருப்பார். உடனே அந்த குட்டி பொண்ணும் வேற மாடியில் நானும் சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே லீ மட்டும் தங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, யாரோ தங்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு வேற ஒரு பாட்டில் கீழே விழுந்துருமா. அந்த சத்தத்தில் வேற அந்த தாத்தாவும் அலறி அடித்து வேற ஏஞ்சிப்பார். உடனே எல்லாரும் வேற செம்ம பயந்துருவாங்க. சே, இந்த குட்டி பொண்ணு சொன்னான்ற கதைக்காலமாக பயந்து இப்படி அலறுவீங்க, உட்காந்து ஒழுங்காக சாப்பிட்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்க கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பேய் கதெல்லாம் சொல்லலை, அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வேற அடித்து பேசிக்கிட்டு இருப்பான். மேலே எவன் பேஜை தான் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, யார் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நவ்வும் வேற எங்கேயோ கிளம்புவாங்களா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் தான் ஃபெயில் ஆகிட்டீங்களா, எங்கே போகிறீங்க, சரி ஓகே நீங்கள் எங்கே போனால் எனக்கு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கம்மன் படுத்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு நக்கலை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர டென்ஷன் ஆவானா. சரி இவனை விட நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆமாம், லீ எங்கடா, அவன் இன்னைக்கு செலக்ட் ஆகிடுவானா அப்படின்ட்டு வேற கேட்பா. அவன்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அவன்லாம் செலக்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஜாலியாக சொல்லுவான். இருந்தாலும் என்ன, நான் தான் சொதப்பிட்டேன், சரி நான் மிலிட்ரியில் இருக்கும்போது கூட இவ்வளோ இல்லை அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். எது நீ மிலிட்ரியில் இருந்தியா அப்படின்ட்டு வேற கேட்பா. சரி அப்படியா சொன்னேன், இல்லை நான் சும்மா சொன்னேன், நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுவான். பரவாயில்ல, நம்ம 3 பேரில் அட்லீஸ்ட் லீனாக உருப்பட்டிருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு கோச்சிங் சென்டருக்கு ஓடிடுவான். லீயும் ஆடிட்டோரியமில் பயங்கர டென்ஷனில் வேறு உட்காந்துட்டு இருப்பான். நவ்வும் வந்துட்டு டேய் கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகிடுவேன், பெரிய ஸ்டார் ஆகிடுனா நான் மறந்துடாதானே, வெயிட் பண்ணு, நானும் அந்த டீமுக்கு கூடிய சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். டேய் இன்னும் அனௌன்ஸே பண்ணலாம், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி ஹைக் கிரியேட் பண்ணி என்னை டென்ஷன் பண்ணுறேன், சும்மா உட்காரு அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். பார்க்கும் வேறு அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆனால் நவ் வேறு சும்மா இல்லாமல் ஹெட்செட் போட்டு வேறு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே நவ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்து சொல்லுவான், நீ செலக்ட் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் வேறு அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் நீ பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு உன்னை செலக்ட் வேறு பண்ணுறாங்களா, மரியாதை ஹெட்செட்டை கேட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்க் வேறு நோஸ் கட் பண்ணி விட்டுருவார். ஐயோ அப்போ நான் செலக்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக வேறு உட்காந்துருவான். அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லிஸ்ட்டில் இருக்க எல்லா பேரையும் வேறு படிச்சிருவான். ஆனால் லீ பேர் மட்டும் இருக்கவே இருக்காது. என்னடா முன்ன மட்டும் செலக்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நவ் வேறு பயங்கர ஷாக்காகி உட்காந்துட்டு இருப்பான். டீ நீ நல்லா தான்டா பர்ஃபார்ம் பண்ண, அப்புறம் ஏன்டா அவன் உன்னை செலக்டே பண்ணல, ஏதோ பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். நீ கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுறியா, அவன் தான் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்குன்னு தெரியுமே, எதுக்கு சும்மா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பேசலாம் என்னை செலக்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு பயங்கர டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவான். லீயும் பயங்கர சோகத்தில் மாடியில் நின்று வேறு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பின்னாடி இந்த ஐரி பொண்ணு மாதிரி எட்டி ஒரு மிதிப்பா. இவனை வேறு செம
செம்ம பயம் பயந்துருவான். யாரா அது நம்மள எட்டி உதைக்கிறதுன்னு வேற திரும்பி பார்ப்பான். ஆனால் ஐரி வேற நிப்பா. இவனுக்கு செம்ம ஷாக்கடா. என்ன உன் மனசில் குழந்தை நினைப்பா அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லை சூசைட் பண்ணிக்க போறியோ டீமில் செலக்ட் ஆகாதனால அப்படின்னு நினச்சேன். நீலாம் வாழணும் அப்படின்னு வேற அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பா. உடனே நான் வாழ தான் வாழ்வேன், நான் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. சரி ஓகே இந்த டிஃபன் பாக்ஸை பூடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தூக்கி போட்டு நேற்று நீ கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற கம்முன்னு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் தாத்தாவும் எவனு நினச்சி பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துட்டு இருப்பாரான். அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. பெரியவங்ககிட்டலாம் இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவேன். வந்து ஆர்டர் போடுற ஃபஸ்ட்டு உன்னால் ஏன் முடியாதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணு, ஆர்டர் போடாத அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ரொம்ப சாரி நான் யோகா பண்ண போகிறேன், கொஞ்சம் கடையில் ஆள் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு வேற ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கொடுமைக்கு நான்லாம் செத்தே போயிருக்கலாம் அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பாரு. உடனே யோகா பார்த்தது வேற இவருக்கு ஞாபகம் வருமா, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ வேற உடனே வந்து உன் உலகத்துக்குலாம் என்னை கூட்டு போயிடாத, நான் இன்னும் வாழ வேண்டிய வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்க்க ஒரு கம்போசரை மியூசிக்லாம் வேற போட்டு காமிக்க சொல்லுவானா, அவன் ஃபுல்லாக வேற மெலடி சாங்ஸாக போட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பான். டே இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாவே இருக்காது, நல்லா ஃபாஸ்ட் பீட் சாங்ஸாக போடுன்னு சொல்லிட்டு டிஆர் மாதிரி வாயிலே வேற மியூசிக் போட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஐயோ எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் கம்போசரை வேற சரி ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன், நான் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு வேற ஓடிடுவான். இவங்களால நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோட லிரிக் புக்கு வேற இவன் தானே திருடி வச்சிருப்பான். ஸோ அதை வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் வேற ஃபோன் மாதிரி வேற ஒன்று வரைஞ்சிருக்கும். யார் அது இந்த புக்கை வேற எடுத்தா, நம்ம சேஃபாக தானே வச்சிருக்கோம் அப்படின்ட்டு வேற இவனை முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். யாராவது வந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்டலாம் வேற கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் வேற அவனோட லிரிக் புக்கில் வேற இதை கிறுக்கி வச்சிருப்பான். ஸோ இவன் புக்கில் என்னென்னலாம் கிறுக்குறானோ அதெல்லாம் வேற அந்த புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இவனும் வேற காசை எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி வேற பார்த்துருப்பான். ஃபோனில் வேற இவன் கடைசியாக லேக் சர்ஜனில் தான் காணாமல் போனான்னு வேற போட்டிருக்குமா. ஐயோ காசு ஒருவேளை அங்கே இருக்குமோ, சரி என் காசு எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பயங்கர சீரியஸாக வேற யோசிச்சுட்டு இருப்பான். சரி இந்த இடத்துக்கு போனோன்னா கூட ஃபஸ்ட்டு செலவுக்கு காசு வேணுமே, அது கூட என்கிட்ட இல்லையே, என்னோட எமர்ஜென்சி காசு கூட எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பாக்ஸ் பார்ப்பான். அதுக்குள்ளே ஒரு புக்கு இருக்குமா. இதுக்குள்ளே தான் நான் செக்கெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இப்போ மட்டும் லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த செக் இந்த புக்குக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே வேண்டிக்கிட்டு அந்த புக்கை வேற திருப்பி வேற பார்த்துட்டு இருப்பான். இவன் தெரிஞ்ச செக்கு வேற அந்த புக்குக்குள்ளே இருக்குமா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம ஜாலியாகிடும். $1000 செக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வேற ஆகிடுவான். இந்த பக்கம் வாங்க வேற அந்த டேரக்டர் கால் பண்ணிவிட்டு நீ மனசில் எதுவும் வச்சுக்கலாம், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. வச்சுக்கிற அளவுக்கு நீயும் நானும் பயங்கர க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்க பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பார். டேய் கொஞ்சம் பேசுகிறத நிறுத்தி நான் சொல்கிறத கேட்குறியா, ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கு சேலஞ்ச் சிங்கிங் ஸ்டாருன்னு, உனக்கு ஒன்றும் இல்லைனா நீ அவங்க கூப்பிட்டு வா அப்படின்ட்டு வேற சொல்வார். டேய் உண்மையாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக வரேன்டா, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு வேற வாங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். சரி ஓகே நான் செய்கிட்டலாம் பேசிட்டேன், நீ ஷூட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்ட்டு வேற ஃபோனை வச்சிருவார். உடனே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரும் அவங்க கண்டிப்பாக வருவாங்களே, இந்த ஷோவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு எந்த ஷோவாக இருந்தாலும் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் ஒரு செலிபிரிட்டி வேணும், ஸோ யூஸ் பண்ணிப்போமே, நீ எதுவும் கவலைப்படாத, நீ கேட்ட மாதிரி நான் ஒரு செலிபிரிட்டி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே வாங்க வேற ஹாங் கிட்ட போயிட்டு ஒரு ஷோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சேலஞ்ச் சிங்கிங் ஸ்டார்ஸ்னு, உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு வேற கேட்பாரான். எனக்கு ஓகே அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. சரி ஓகே வா அப்போ நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அது ப்ராக்டிஸா, நான் யாருன்னு தெரியும்ல இந்த ஃபேரி, எனக்கே ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஹாங்கும் சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் நீ கண்டிப்பாக எல்லாம் பாட்டி மனப்படமாக வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வேற பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துருப்பா. ஐயோ இந்த மாதம் வேறு நிறைய செலவு இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வேறு ஃபீஸ்லாம் வேறு கட்ட வேண்டியிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு வேறு உட்காந்துட்டுருப்பா. இந்த பக்கம் ஹாங்கும் வேறு ப்ராக்டிஸ்லாம் வேணான்னு சீன் போட்டுட்டு சைலண்ட்டாக வேறு கரோக்கியெல்லாம் வச்சு வேறு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லியோன் டீமில் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் பார்க்கில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து வந்துருவா. வெல்கம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஏன் வெல்கம் சொல்கிற அப்படின்ட்டு வேற கேட்பானா. ஆமாம் லூசர்ஸ் வெல்கம் பண்ணுறாங்க, எல்லாருமே தோற்றவங்க மனசை விட்டவங்க தான் இருப்பாங்க, ஸோ நானும் உன்னை வெல்கம் பண்ணுறேன், நீ தான் செலக்ட் ஆகலையே அப்படின்ட்டு வேறு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள். என்னவா ஏன்னு தெரில அப்படின்ட்டு இவன் வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குட்டி பசங்க விளாட்ற ரைடெல்லாம் இருக்கும், அதில் வேறு இவனை நிற்க வச்சுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருவா. எனக்கு பயமாக இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரைட்லேருந்து கீழே குதிச்சிருவான். இங்கே பாருடா இந்த உலகம் அப்படியே தான் இருக்குது, அது ஷேக் ஆகலை, இப்போ நீ தான் ஷேக் ஆகிற, அதே மாதிரி தான் பிரச்சனையும் வரும் போகும், நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. எங்கள் வீட்டில் வேறு யோவும் சிக்னலே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வேறு வருவானா. இங்கே வேறு ஃபுல் சிக்னல் காட்டும், அங்கே வேறு அப்படியே செட்டில் ஆகிடுவான். டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து வேறு கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதை கண்டுக்காமல் இவன் பாட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நான் என் புக்கு தான் கொடுக்க வந்தேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லியோ அங்கேருந்து கிளம்பிடுவான். நீ இப்போ இங்கேருந்து வெளில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடிக்கிற மாதிரிலாம் வேறு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு காசு வேணுமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாம் யாருக்கு தான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேணும்னு சொல்லுவாள்.
சரி ஓகே அப்போனா என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போ, அங்கே கூப்பிட்டு போனால் நான் உனக்கு நிறைய காசு தரேன், நீ வாங்கிறத விட டபுள் மடங்கு நான் காசு தரேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவளை வேற சரின்னு சொல்லிட்டு அவனை நம்பி வேற கூட போவா. அவன் வேற ஒரு பேங்க்குக்கு போவான், அது வேற க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்டா சாட்டர்டே பேங்க்லாம் க்ளோஸ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவளும் கத்த ஆரம்பிச்சிருவான். உன்னை நம்பி போய் நான் வந்தேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாள். உடனே வேற செக்கை கையில் நீட்டுவான். இது $1000 டேய் எங்கேயா திருடிட்டியா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பா. அதெல்லாம் இல்லை என்னோடது தான், நீ என்னை கூப்பிட்டு போனோன்னா நான் வேணா உனக்கு டபுளாக பே பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீ பார்ட் டைம் ஜாப் போகிறல, இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக பே பண்ணுறேன் அப்படின்னு வேற ப்ராமிஸ் பண்ணுவான். சரி ஓகே இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேற ஃபோன் எடுத்து வேற ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவனை வேற எழுதி கொடுத்ததெல்லாம் வேற படிச்சு காமிச்சிட்டு இருப்பான். இப்போ உனக்கு சந்தோஷமா, இப்போ என்ன நம்புறியா, என்னை கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஒரு நிமிஷம் வரை எனக்கு உன்னை ஞாபகம் வருது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எடா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்களாம். உன்ன மாதிரி நான் யாரையும் பயங்கரமாக வெறுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற இவனும் சொல்லுவான். இவனும் வேற நீ என்னை வெறுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ப்ராமிஸ் பண்ணதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு, எனக்கு டபுளாக பே பண்ணோம் அப்படின்னு வேற லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்களோட ஷோக்காக எல்லாருமே வேற காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தாத்தா வேற டே இன்னைக்கு நான் சூப்பரான கனவு ஒன்று கண்டேன், டிராகன் கனவு, அது வந்து லக்கின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். ஸோ இன்னைக்கு எனக்கு லக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்கும், நீ போகிற வழியில் என்ன பண்ணு, ஒரு லாட்ரி கடையில் நிறுத்து, நான் லாட்ரி சீட்டு வாங்கணும் அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே அது ஹாங்கு கேட்டோடனே அப்போனா அந்த லக்கை எனக்கு கொடுத்துட்றீங்களா, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கிட்ட இருக்க காசை வேறு எடுத்து கொடுப்பாங்க. உடனே இந்த தாத்தாவும் இந்த டீல் நல்லா இருக்கே, என் கனவு அப்போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி உள்ளே வேறு சொல்லியிருப்பாரு. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ ஹாங் கண்டிப்பாக நீ இன்னைக்கு கலக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் பயங்கர ஜாலியாக வேறு பேசிகிட்டே போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வேறு சப்வே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த புடி நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு வேற கொடுப்பா. இது ட்ரெயின் டிக்கெட்டாக பார்த்தா கிரெடிட் கார்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, இதுக்கு முன்னாடி நீ சப்வே டிக்கெட்லாம் பார்த்ததே இல்லையா, கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. சரி ஓகே தம்ஸ் அப் அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. தம்ஸ் அப் ஆட்டி எந்த காலத்தில்டா இருக்க, ஏன்டா இப்படி பூமர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருறேன் அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. இந்த காலத்தில் தம்ஸ் அப் கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாகி கற்றுக்கிட்டு இருப்பான். சரி நீ கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறியா, ட்ரெஸ்ஸை பாரு ஏன்டா இப்படி பூமர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, பெல்ட்டை பாரு எவ்வளோ தூரம் தொங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பா. இந்த பெல்ட்டா, இது எவ்வளோ ட்ரெண்டிங்கான ஒரு பெல்ட்டு தருமா, உங்களுக்குலாம் ஃபேஷனே தெரியல, டேஸ்ட்டே இல்லை உங்களுக்குலாம் அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே உள்ள வெய்யி, ஒரு 10 அடி தூரத்தில் என்னை ஃபாலோ பண்ணு, என்னை அசிங்கப்படுத்தாது அப்படின்ட்டு வேறு முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு 2K ஸ்கூல் கிட்ட வேறு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பா. அவள் வேறு ஜென்சி லாங்குவேஜில் வேறு பேசிக்கிட்டு இருப்பானா, இவனுக்கு ஒன்றுமே புரியாது. யார் இவ, பார்த்தா கொரியன் பொண்ணு மாதிரி இருக்கா, அவன் கொரியன் லாங்குவேஜ் தான் பேசுகிறாளா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு திருட்டு மொழி வேறு முழிச்சிட்டு இருப்பான். ஐயோ இந்த பைத்தியம் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சுற்றி தேடிட்டு இருப்பானா. உடனே வந்துட்டு டி எங்கடா போனால், நான் அவனை ஃபாலோ பண்ணுன்னு தானே சொன்னேன், எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பா. ஒழுங்காக நான் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. அவங்க வேறு இந்த ஷூட்டுக்கு வந்துருவாங்களா, அவங்களும் மேக்கப் போட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த தாத்தா வேறு எங்கேயோ சுற்றிட்டு வேறு வருவார். வாங்கலாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார், எங்கே போனீங்க நீங்கள், ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 5 வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு வேறு புலம்பிட்டு இருப்பார். ஆமாம் நீங்கள் கொஞ்சமாக நட்ஸு சாப்பிட்டா தானே, கொஞ்சமாக சாப்பிட்ற நட்ஸெல்லாம் சோறு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பாத்ரூம் போகாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு திட்டிகிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்தா அந்த எங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு வந்துருவாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேரில் செம்ம அழகாக இருக்கீங்க, மேக்கப்லாம் கூட சூப்பராக இருக்குது, நீங்கள் ஷூட்டிங்க்கு ரெடியா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. ரெடி தான் அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பாங்க. நடுவில் இந்த தாத்தாவும் சும்மா இல்லாமல் நீ இன்னும் இவ்வளோ யங்கான ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது போல், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை வேறு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் வேறு கம்மன் நின்றுட்டு இருப்பாங்க. உடனே ஹாங் கிட்ட உங்களுக்கு யோகாலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்களாம். யோகாலாம் தெரியுமே அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. நீங்கள் யோகா பண்ணிக்கிட்டே பேட்மிண்டன்லாம் ஆடணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களா. இவங்களும் வேறு வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. இந்த யோகா பண்ணிட்டு பேட்மிண்டன் கேட்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வேறு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பார். உடனே வாங்கும் அதெல்லாம் யோகாலாம் பின்னிட்டு வாய் செம்ம எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு முட்டை கொடுத்து பேசிகிட்டு இருப்பார். அவங்க வேறு ஐயோ இவன் வேறு விஷயம் தெரியாமல் ஓவர வேறு பில்டப் பண்ணுறானே அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிவிடுவல்ல அப்படின்ட்டு வேறு வாங்கும் கேட்பாரான். பண்ணிவிடுவேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் பின்னாடி வேறு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் யோசனை இடத்துக்கு வேறு கூப்பிட்டு வந்துடுவோம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உனக்கு எதாவது ஞாபகம் வருதான்னு பாரு, நான் அந்த பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேறு அங்கேருந்து போயிடுவா. இவனை வேறு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். நம்ம 94ல் காணாம போனோம்னு நியூஸில் சொன்னாங்க, ஆனால் நம்ம 93லே டைம் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 94ன்றது ஃப்யூச்சரு, இப்போ தான் அது பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சு பார்ப்பான். ஆனால் இவனுக்கு ஞாபகமே வராது. அந்த பக்கம் வேறு நேச்சர் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வேறு செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அவள் கால் வேறு ஸ்லிப் ஆகிட்டு ஃபோனு வேறு பக்கத்தில் இருக்க போட்டில் வேறு விழுந்துடும். ஐயோ ஃபோன் போயிடுச்சே அப்படின்ட்டு வேறு புலம்பிகிட்டே இருப்பா.
இந்த பக்கம் இவனும் வேறு கீழே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதில் வேறு ஹாங் எழுதுனேன் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு எழுதியிருப்பாங்க. அது வேறு இருக்குமா ஹாங்கா இதை எழுதுனா அப்படின்ட்டு வேறு ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே கத்துற சவுண்டு வேறு கேட்குமா என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு வேறு அவனும் வந்து பார்ப்பான். அவ்வளோ வேறு ஐயோ கால் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சுடா வந்து என்னை காப்பாற்று அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அப்படியே வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். இவனும் வேற போயிட்டு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற காப்பாற்றி கரை ஓரமாக போட்டு டக்குன்னு பேக்கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற எடுத்து செக் பண்ணுவான். என் ஃபோனுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா டே இங்கே மனுஷங்க உயிரோட உனக்கு ஃபோன் தான் முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நல்லா தானே இருக்க என் ஃபோன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பான். ஐயோ இவன்கிட்ட போராடுறதே என் தலை எழுத்தா போயிடுச்சு, என் லென்ஸு வேற போயிடுச்சு, இப்போ எனக்கு கண்ணு வேற தெரியாது அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பா. இது வேறையா போச்சு போ கவலைப்படாத நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டை வேற பிடிச்சிட்டு வேற இவ்வளோ நடந்து போயிட்டு இருப்பா. என் பெல்ட்டுக்கு என்னவோ கலாச்சி இப்போ பார்த்தியா என் பெல்ட்டு தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பயங்கரமாக ஓட்டிகிட்டே வேற போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்களோட ஷோ வேற ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஆங்கரும் அப்பா என்னால் நம்பவே முடியல நான் ஃபேரி பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை எவ்வளோ தூரமாக சைட் அடிப்போம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்கள வேற வெக்கத்தில் சிரிச்சிட்டு இருப்பாங்களாம். இந்த பக்கம் தாத்தாவும் டே வாங்க எனக்கு என்னது தப்பான ஃபீலிங்காகவே இருக்குடா இன்னைக்கு ஷோ சொதப்ப போகுதுன்னு சொல்லிட்டுன்னு வேற புலம்பிட்டு இருப்பார். இந்த ஆங்கரும் வேற சரி ஓகே சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் கோக் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. என்னது யோகா கிடையாதா கோக் குடிக்கணுமா அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஷாக்கில் வேற இருப்பாங்களாம். உடனே ஹாங்கும் கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியுமான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இவளால் எப்படி இதை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற தாத்தாவும் டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாரு. உடனே வாங்கும் அதெல்லாம் ஒத்துக்காத வேணாம் அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு தான் காசு பிரச்சனை இருக்குல்ல ஸோ கண்டிப்பாக இதில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. உடனே ஒரு கோக் பாட்டில் வேற எடுத்துகிட்டு வருவாங்களாம். இவங்கள வேற குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐயோ இவங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற செம்ம ஷாக்கில் இருப்பாங்களாம். 1.5 லிட்டர் பாட்டில் ஒரே வாயில் வேற குடிச்சு முடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் வேற செம்ம ஹாப்பியாக போயிடும்ப்பா குடிச்சு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ நம்ம சாங்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆங்கரும் கேட்பானா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற நல்லா தான் பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. நல்லாவே பாடிக்கிட்டு இருப்பாங்க. சரி எல்லாரும் வின் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கர ஜாலியாக எல்லாரும் வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்க குடிச்ச எஃபெக்ட் வேற காட்ட ஆரம்பிச்சிடும். திடீர்னு வேற அப்படியே மைக்கில் ஏப்ப விட ஆரம்பிச்சிருவாங்க. தாத்தால ஐயோ என் விக்கு பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடும். ஐயோ எல்லாரும் முன்னாடி ஏப்ப விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆங்கரும் நீங்கள் தோத்துட்டீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்ட்டு வேற அனௌன்ஸ் பண்ணுறாரு. கடைசியில் தாத்தா வந்துச்ச நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்ட்டு வேற புலம்பிட்டே நின்றுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோக்கு வழி சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இங்கே பேர் பெல்ட் மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு கூடியே வா எனக்கு எல்லா இடமும் நல்லாவே ஞாபகம் இருக்குது நான் செம்ம ஸ்மார்ட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வர சீன் போடுவான். எல்லா இடமும் நல்லா ஞாபகம் இருக்கா அப்போ உனக்கு படைசல் ஞாபகம் வந்துச்சா அப்படின்ட்டு வர கேட்பா. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு அவசரமாக சூச்சு வருது என்னை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். அது வரைக்கும் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் அப்படியே கம்மனும் உட்காந்துருவான். சரி ஓகே என் பேக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோண்ணா நான் போயிட்டு வந்துடுறேன் எங்கேயும் போயிட்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேக்கெல்லாம் வேறு கையில் கொடுத்துருவா. எனக்காக இந்த பேக்கை கூட பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சென்டிமெண்ட் சீன் போடுவாங்களா. சரி பார்த்து தொலைகிறேன் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு பேக்கை பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வேறு இவன் காதில் ஏதோ ஒரு சாங்கு கேட்கும். இது என்னோட சாங் ஆச்சு இதை நான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணவே இல்லையே வாங்குக்கு மட்டும் தானே இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிடுவான். அடப்பாவி இதே புறா தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வேறு டேரக்ஷன்லேயே வேறு நடந்து போயிட்டு இருப்பான். அது வேறு சூப்பர் மார்க்கெட் ஸ்பீக்கரில் வேறு பாடிக்கிட்டு இருக்குமா. அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட வேறு யார் இந்த சாங்கை எழுத்துனா அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அந்த பொண்ணு எம்ஜே அப்படின்ட்டு வேற கை காட்டும். அங்கே இருக்க போஸ்டரில் இருக்க தலையை வேற பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு யாரா நீ எப்பட்றா என் சாங்கை திருடுன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் வேற திட்டிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் வேற சூச்சூலாம் போயிட்டு வந்துட்டு வெளில ஒரு அங்கிள் வேற நின்றுட்டு இருப்பாரு. ஒரு பேக்கோட ஸ்டாப்பை வேற பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. டேய் தம்ஸ் அப் ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க போடா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. அட யாருமா நீ ஏமா என் பேக்கை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் வேற ஐயோ பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வந்து தட்டி விட்டுட்டு வேற போயிடுவார். டேய் தம்ஸ் அப் எங்கடா போகிறேன் நான் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டே இருப்பா. அட பாவி கழட்டி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபோன் பூத்தில் வேற போய் லீக்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற குத்து மதிப்பாக நம்பரை போட்டுட்டு இருப்பா. லீயை வேற எங்கே ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே வேற அவனுக்கும் கால் வருமா. எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். டேய் அது ஒரு பெரிய கதரா ஒரு பண்ணியை நம்பி நான் வந்து இங்கே நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். என் லென்ஸ் வேற டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு கண்ணு கூட ஒழுங்காக தெரியல என்கிட்ட காசும் கிடையாது கொஞ்சம் டாக்ஸிக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு கீழே வெயிட் பண்ணுனேன் அப்படின்ட்டு வேற சொல்வான். உனக்கு என்ன வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற இவனும் கலாச்சிட்டு இருப்பான். நான் தான் சொன்னல அது ஒரு லாங் ஸ்டோரின்னு வரும்போது என் கண்ணாடியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கீழே வானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற வச்சிருவா. ஐயோ பாவம் எங்கே கண்டு தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வர கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வேற நடு ரோட்டில் நின்று வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஐயோ இந்த பைத்தியக்காரன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற புலம்பிட்டே இருப்பாளா. உடனே வேற வந்துட்டு நீ நடு ரோட்டில் ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்டா டேய் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ என்னையே திட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே ஓகே உடனே கத்த ஆரம்பிக்காத, அதான் நான் வந்துட்டேன்ல, ஒரு சின்ன பிரச்சனை அதான் நான் அங்கேருந்து போனேன், சரி வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வேற அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். லீயும் கீழே வந்துட்டு ஒவ்வொரு டாக்ஸியாக வேற பார்த்துருப்பான். எதுலேயும் வேற இருக்க மாட்டாளா, என்னாச்சு இவளுக்கு எங்கே ஆளே காணோம், வந்திருக்கணுமே, கண்ணு தெரியாமல் எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் டே எனக்கு பார்ட் டைம் ஜாப்புக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் என்னை கூட்டு போடா அப்படின்ட்டு வேற யோவை கத்திக்கிட்டு இருப்பா. நீ எத்தனை பார்ட் டைம் ஜாப் தான் பார்ப்ப, சரி கூட்டு போகிறவா அப்படின்ட்டு வர இவனை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க வேற பயங்கர ஃபீலிங்ஸில் இருப்பாங்க. ஷோவே சொதப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் சரக்கு அடிக்கணும், ஓரமாக வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அவங்களும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த தாத்தாவும் டி இதுதான் சரியான சான்ஸு, அவங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். வாங்க வேற நீ எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க, நீ எதுவும் தப்பெல்லாம் பண்ணலையே அப்படின்ட்டு வேற ஆளுகள் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எப்படியோ அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்ட்டு வேற இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களா. டெலிகாஸ்ட் பண்ணால் என்ன விடு பார்த்துக்கலாம், நான் வேணா முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். இவங்களும் சரி ஓகே இருந்தால் நீயும் கூடி அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. இல்லை வேணாம் நான் வந்து உன்னை பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு வர சொல்லுவார். என் மேனேஜருக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்ட்டு வர இவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இதை ஜஸ்ட்டு மேனேஜரை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு ஏதோ சொல்ல வருவாரன் பின்ன அப்படின்ட்டு வர அவங்களும் கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளேட்டை மாதிரி எனக்கும் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவார். இங்கே பாரு அவங்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன்னை கம்பேக் கொடுக்க வைக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவேன், நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, நீ ஃபீலும் பண்ணக்கூடாது, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இவங்களுக்கும் ஏப்ப வர ஆரம்பிச்சிருமா. ஏப்ப வேற விட்டுருவாங்க. அங்கே வேறு 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வேறு இதை கேட்டுட்டு பயங்கரமாக வேறு சிரிச்சிட்டு இருப்பானுங்க, ஓட்டிக்கிட்டு வேறு இருப்பானுங்க. இப்போ என்னம்மா அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சண்டை போடலான்னு வேறு ஏஞ்சிப்பாரு. ஐயோ வாங்க எதுவும் பண்ணாத விட்டுரு, அவனுக்கு சிரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிடுவாங்க. உடனே ஒரு கோக் ஆர்டர் பண்ணி இவரும் வேறு அப்படி வேறு குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களாம். ஒன்றில் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற ஏப்ப விட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ என்ன இதுக்கும் சேர்த்து சிரிப்பீங்களாடா, சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இவர் பண்ணுற காமெடி பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். நீ சரியான காமெடி அப்படின்னு வேற சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ சிரிச்சா இவ்வளோ அழகாக தெரியுமா இருக்க, எப்பவுமே சிரிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற போதையில் வளரிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஊக்கும் கண்ணு தெரியாதனால கவுண்டர்லேயே வேற நின்றுட்டு இருப்பா. இருக்கான்ற தைரியத்தில் அவனை வேற பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருப்பா. ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டியா, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற இவன் தட்டி கீழே வேற கொட்டிக்கிட்டு இருப்பாளாம். நானே பண்ணி தொலைகிறேன் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற எழுதுகிட்டே வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனும் வேற திருப்பியும் வேலை வாங்க ஆரம்பிச்சிருவான். அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வேற பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஏவை தான் காட்டுவாங்க. ஆமாம் நீ எங்கே போயிட்டுருக்க வீட்டுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேற மேனேஜர் கிட்ட கேட்பானா. சிஇஓ உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், அதுக்கு தான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீ எனக்கு வேலை பார்க்குறியா இல்லை சிஇஓக்கு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஏ பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். சிஇஓ தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, ஸோ அவர் சொல்கிறது தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திமிராக வேறு பேசிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நீங்கள் அப்படியே வேன்லேயே வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் ரொம்ப நேரமாக அடக்கி வச்சுட்ருக்கேன், எனக்கு ரொம்ப அவசரமாக வருது, பக்கத்தில் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேறு அப்படியே பாத்ரூமுக்கு இறங்கி போயிடுவார். அட பாவி உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா, ஒரு செலிபிரிட்டி அவன் மேனேஜர் கக்கா போயிட்டு வர வரைக்கும் வேன்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, தண்ணி வேறு இல்லை, எனக்கு தண்ணி தாங்க கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வேறு எம்ஜியும் வந்துடுவான். வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாமல் வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு தலையை குனிஞ்சிட்டு இருப்பான். நான் யார், நான் ஏன் இவனுக்காக தலையை குனியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு, நீ எம்ஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க போஸ்டரோட தலையை வேற எடுத்து வச்சு வேற பார்த்துட்டு இருப்பான். நான் அது கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. நீ அந்த கம்பேக் அகேன்ஸ்ட் வாங்க நீ எழுதலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ஓப்பனாக சொல்லிவிடுவான். எம்ஜேக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடும். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சிலே வேற நின்றுட்டு இருப்பாங்கன்னா இவனுங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே என்னடா அவங்க சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. எம்ஜே தாக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் அந்த பொண்ணுங்கள்லாம் வேற இருக்குமா வந்து வர பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா யார் மேலடா கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே இதுதான்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவனும் நழுவி வெளில போயிடுவான். அடி பாவீங்களா, நான் யாருன்னு தெரியாமல் என்ன அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரை வேற வந்துருவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பார். ஊக்கெல்லாம் ஒன்றுமே புரியாத கண்ணும் தெரியாதனால அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பான். நடந்த பிரச்சனையில் அந்த ஓனர் வேற வேலையை விட்டே வேற தூக்கிடுவான். உடனே இந்த வேற பயங்கரமாக புலம்பிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த ஓனர் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல. ஃபைனல் செட்டில்மெண்ட் பணமாக கொடுக்காம வெறும் இந்த குப்பைங்களை அள்ளி கொடுத்துட்டான், எல்லாம் உன்னால தான், நீ தான் காரணம், யாராவது கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சண்டை போடுவாங்களா அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பா. என்னது கஸ்டமர்ஸா, நீ பார்த்தியா இல்லையா, அந்த பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு என்னை அட்டாக் பண்ணாங்க, நான் ஏன் அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்ண போகிறேன், அந்த எம்ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். என்னது எம்ஜே, அவன் எவ்வளோ பெரிய ஸ்டார், அவன் போய் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவானா
அப்படின்னு சொல்லிட்டு வர இவளும் கத்திக்கிட்டு இருப்பா. அட போம்மா நீ பார்க்காதனால நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப அப்படின்ட்டு வர இவனும் பயங்கர டென்ஷனில் நின்றுட்டு இருப்பான். ஏய் இரு ஒரு நிமிஷம், எங்கே பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. ஐயோ இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர இவளும் புலம்பிட்டு இருப்பா. சரி ஓகே நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, உனக்கு வர கண்ணு தெரியல, நீ வீட்டுக்கு போ, நானே போய் பேக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற போயிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் ஈரேன், நீ சொன்னல என்னால் தான் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்னு, அதே தான் எனக்கும். நான் எப்போ உன்னை பார்த்தனோ அன்னிலேருந்தே என் வாழ்க்கையும் நரகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற கம்முன்னு அப்படியே புலம்பிகிட்டே போயிட்டு இருப்பான். போடாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்க்கவும் வேற யாரா இந்த லிரிக் புக்கில் வந்து கிறுக்கி இருப்பான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வேற செக் பண்ணியிருப்பான். யாருமே வேற வந்திருக்க மாட்டாங்க. என்னது இது ஒரே மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். உடனே வேற எம்ஜேயும் வந்துடுவான். இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கம்பேக் அகெயின் வந்து நான் எழுதலன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா என்ன? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்கே ஒருத்தன் வந்து அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட வேற கேள்வியாக கேட்குறான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இந்த இது உன்னை யாரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக சொன்னால், யார் அது, யாராவது ஜேர்னலிஸ்ட்டா அப்படின்ட்டு வேற பார்க்கவும் கேட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு இருப்பான். இல்லை அவன் கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவன் ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. அவனை பார்க்கும் போது இந்த J2ல இன்னொரு ஒரு மெம்பர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் கூட யோ, அவரா மாதிரியே இருந்தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது யோ மரியா, நம்ம வேற யோ ஃபேஸை பார்த்தோம், இப்போ இவனும் இப்படி சொல்கிறான், என்னது இது ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குலாம் உயிரே வேற போயிடும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவாங்களா, நவ்வு வேற பாத்ரூம்ல வந்து வெளில வருவாண்டி, லீ எங்கடா ஆளே காணோம் அப்படின்ட்டு வேற கேட்பா. என்னது லீயை காணுமா, அவன் கீழே உனக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு சொன்னான், கீழே இல்லை அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற ஃபோன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவா. இங்கே லீயா வேற ஐயோ அவளுக்கு கண்ணு தெரியாமல் எங்கே போனாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ண இடத்துக்கே வேற வந்து தேடிக்கிட்டு இருப்பான். அங்கே வேற 2 பேர் ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு வேற பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வேற கால் பண்ணுருவாங்களா, ஏய் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா வெளில இருக்கேன் அப்படின்னு வேற சமாளிச்சிருப்பான். என்னடா என்னை தேடி அந்த இடத்துக்கே போயிட்டியா என்ன அப்படின்னு வேற கேட்பாலாம். எனக்கு வேறு வேலை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறேன், ஃபோனை வை அப்படின்ட்டு வேற இவனும் கட் பண்ணிவிடுவான். பார்த்தா அவள் எங்கேருந்து கால் பண்ணாலும் அந்த இடத்துல போய் வேற உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நல்ல வேலை சேஃபாக அவள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹாங்கு வேற போதை தலைக்கேறிடுமா, வாங்க தான் வேற தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவங்க வேற சும்மா இல்லாமல் போதையில் வேற உளறிட்டே இருப்பாங்க. இந்த மக்கள் என்னை ஏற்றுப்பாங்களா கம்பேக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. நீ கவலையே படாத, பாஸ்டில் நடந்த எதுவுமே இந்த மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, ப்ரெசென்ட் என்னன்னு தான் பார்ப்பாங்க, அதுதான் நல்லதும் கூட. ஸோ நீ கவலையே படாத, உன்னை கம்பேக் கொடுக்க வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஆறுதல் சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவங்க போதில் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்களா, ஐயோ எனக்கு வேற சூச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருப்பார். சரி ஓகே நீ இந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் பத்திரமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் போயிட்டு சீக்கிரமாக ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாட்சி உட்கார வச்சுடுவார். அவரும் பாத்ரூம்குள்ளே ஓடிடுவார். அப்போன்னு பார்த்தா அங்கே யோவும் வேற வந்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணுங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, இப்போல்லாம் ரொம்ப சேஃபே கிடையாது, ஆனால் எவ்வளோ தைரியமாக போதையில் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்கா பாரு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்பிட்டே போயிட்டு இருப்பான். இந்த ஃபேஸ் ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வர குனிஞ்சு பார்ப்பானா, ஹாங் நீ போதில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஐயோ விட்டுட்டு போக வேற மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோ வேற அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இந்த வாங்க வேற பாத்ரூம்லேருந்து வெளில வந்துட்டு ஐயோ ஹாங் எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற சுற்றி தேடிட்டு இருப்பாரு. யோ வேற தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதை வேற பார்த்துருவாரு. அட பாவி, என்னோட ஹாங் எங்கடா தூக்கிட்டு போகிற, மரியாதையே நில்லை இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேற துரத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. இவ்வளோ சொல்கிற நிற்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற பிடிச்சி நிற்க வச்சிருவாரு. அவன் ஃபேஸை வேற பார்த்துருவாரான். யோவை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவார். என்னது நீயா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். யோவை ஹாங் கண்லேருந்து மறைக்க இனி வாங்க என்னென்னலாம் காமெடி பண்ண போகிறாரு, யோ என்னென்னலாம் காமெடி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்காதவங்க மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.